துசுக்கி பாபரி அப்படின்னா என்ன சார்? துசுக்னா இப்போ தான் பார்த்தோம். துசுக் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? சுயசரிதைன்னு பார்த்தோம். அப்போ யாருடைய சுயசரிதை? பாபருடைய சுயசரிதை. பாபர் அவரை பற்றி அவரே ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்குடைய பேர் தான் என்னது? துசுக்கி ஜஹா பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. சுயசரிதையின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாபர் தான். அந்த பாபர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி எப்படி இருக்குன்ற ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்தார். அந்த புக்கு பேர் தான் துசுக்கி பாபரி. அடுத்து ஐஎன்இ அக்பரி. சார் இது எழுதினவர் யார் சார்? அபுல் ஃபாசல் அப்படின்றவர் தான் எழுதினார். ஐஎன்இ அக்பரி அப்படின்னா அக்பருடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்து துசுக்கி ஜஹாங்கீரி. அப்போ யார் எழுதியிருப்பா? துசுக்குன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுயசரிதை. ஜஹாங்கீர் அவரை பற்றி அவரே எழுதின நூலின் பேர் தான் என்னது? துசுக்கி ஜஹாங்கீரி. அடுத்து தபகத் இ அக்பரி அப்படின்ற புக் எழுதினவர் யார் சார்? நிஜாமுதீன் அகமது. சார் தபகத் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ தான் பார்த்தோம். தபகத் அப்படின்ற வார்த்தைக்கு நூற்றாண்டுகள் அல்லது தலைமுறை அப்படின்னு அர்த்தம். அடுத்து காயல் துறைமுகத்திற்கு 2 முறை வருகை தந்தவர் யார் அப்படின்னா வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ. அவர் அவங்க நாட்டிலிருந்து கிளம்பி சீனா வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காராம். அவர் வரும்போது இங்கே குதிரைகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மிக முக்கியமான ஒரு நிர்வாகமாக இருந்திருக்கு. இந்த காயல் துறைமுகம் எங்கே சார் இருக்கு? கொர்க்கையில் இருந்திருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்கிறாங்க, நம்ம காயல்பட்டினம் இருக்கு இல்லையா, தூத்துக்குடி பக்கத்தில் அதுதான் சொல்லுவாங்க. அடுத்து இபின் பதுதா அப்படின்னு ஒரு மொரோக்கா நாட்டிலேருந்து ஒரு வெளிநாட்டு பயணி இந்தியாவுக்கு வராரு. அவருடைய பயண குறிப்பின் பெயர் ரிக்லான் சொல்லலாம் அல்லது ரிக்லான் சொல்லலாம். இவர் யாருடைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தார். இவர் கேள்விப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் அவர் சொன்ன ஒரு இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லி சுல்தானத்துடைய முதலும் கடைசியுமான பெண்ணரசியை பற்றி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரையில் ஏறி போகும்போது ஒரு ஆணுக்கு நிகரான கம்பீர தோற்றம் இருக்குது அப்படின்றத பதிவு செஞ்சவர் இபின் பதுதா அவர்கள் தான். அடுத்து விஜயநகர பேரரசுக்கு நிறைய பேர் வருகை தந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டு பயணிகளுடைய பேர் தான் நிக்கோலோ கோண்டி. 1420 வந்திருக்காரு. அப்துல் ரசாக் அப்படின்றவர் 1443 வந்திருக்காரு. டொமிங்கோ பயஸ் அப்படின்றவர் 1522 வந்திருக்காரு. என்ன சார் டேஷ் போட்டு வச்சிருக்கீங்க? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்கன்ற செய்தியை அந்த டேஷில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா சார்? இல்லை சார் அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது சார், நீங்களே கையோட சொல்லிடுங்க சார் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த தகவல். நிக்கோலோ கோண்டி அப்படின்றவர் இட்டாலியிலிருந்து வந்தவர். அப்துல் ரசாக் அப்படின்றவர் பாரசீகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹீரட்லேருந்து வந்தவர். டொமிங்கோ பயஸ் அப்படின்றவர் போர்த்துகீசிய நாட்டிலிருந்து வந்தவர். இதோட 7th முதல் பருவத்தில் வரக்கூடிய முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரம் முடிவுக்கு வருது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.